பாட்டாளி கட்சி வன்னியர் கட்சியா பொதுவான எல்லாருமே தங்கள் கட்சியாக தூக்கி கொண்டாடிய கட்சி பாட்டாளி மக்கள். அண்ணன் அன்புமணி வந்து கேவி குப்பத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? வணக்கம். வணக்கம். இப்போ அண்ணனை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீதியின் குரல் தலைவராகவும் வன்னியர் சங்கத்தின் முன்னோடியாகவும் பாமகவின் மிக சிறந்த தலைவராகவும் இருந்திருக்காரு. அண்ணா உங்களை சந்திக்கிறதுல மிக மிக மகிழ்ச்சி. என்ன எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஜெயரி. பல நாளாக வந்து உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் ஒரு மனசில் ஆசை தோண்டிட்டு இருக்குது. அண்ணா தவறு எடுத்துக்கூடாது. ஏன்னா இப்போ பாட்டாளி கட்சியை பற்றி சில தவறான கருத்துக்களே வந்துட்டு, பாட்டாளி கட்சி வன்னியர் கட்சியா பொதுவான கட்சி? அதாவது அது 100 முறை அவர் வந்து நாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மருத்துவர் ஐயா அதை விளக்கம் சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸை விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் யார், பொதுச் செயலாளர் யார் அப்படின்லாம் வடிவமைக்கப்பட்டு அனைத்து சமுதாய மக்களினுடைய கூட்டமைப்பாக இருந்து, ஒரு பக்கம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து இஸ்லாமிய கட்சின்னு சொல்லுவாங்க, ஒரு பக்கம் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய கட்சின்னுவாங்க, ஒரு பக்கம் ஆதிராவிட சமுதாய கட்சின்னு சொல்லுவாங்க, வட மாநிலங்கள்லாம் வன்னியர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எல்லாருமே தங்கள் கட்சியாக தூக்கி கொண்டாடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. ஏன்னா அது ஆரம்பத்தில் இருந்து பார்த்தவன் என்கிற முறையில் எனக்கு இந்த கட்சியை பற்றியும் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியும் அதனுடைய வீரியத்தை பற்றியும் நல்லா தெரியும். ஏன்னா அது பல முறை சட்டமன்றம் நாடாளுமன்றம் செல்லாமலேயே பல சாதனைகளை புரிந்த ஒரு அரசியல் பேரியக்கம் என்பதிலே மாற்று கருத்துக்கள் இல்லை. நல்லதுண்ணே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாக்கா, இப்போ தமிழகத்தை தொடர்ந்து திராவிட கட்சியில் ஆண்டு வருகிறது. தமிழகத்தில் மிகப்பெரிய பெரும்பான்மை கொண்ட ஜாதி வன்னியர் ஜாதி. இந்த வன்னியர் ஜாதி பேஸை வச்சு பாட்டாளி கட்சி வந்திருக்காங்க. ஏன் இன்னும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை? இல்லை, அதுதான் சொல்ல வரேன். இதில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து நீண்ட காலமாக திமுக அதிமுக மாறி மாறி ஆண்டு இருக்கின்றன. இப்போது இங்கே தேர்தல் முறைகளுக்கும் அரசியல் நிகழ்வுகளுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. திமுக பல திட்டங்களை போடுது, அதிமுக வந்து அதிமுக திட்டங்களை போடுகிறது, இலவசங்களை அறிவிக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் வந்து பரவி இருந்து அரசியலை நடத்தியவர்கள். அவர்களிடமிருந்து அரசியலை தனித்துவமாக நடத்துறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி 3வது பெரிய அரசியல் கட்சியாக இருந்திருக்கிறது. அதே மாதிரி வந்து திமுக அதிமுகவுக்கு மாற்றான அரசியலை காண வேண்டும் என்று பல முறை தனித்து நின்றிருக்கிறது. இன்னும் அவர்களுடைய கருத்திலிருந்து மாறலை. எப்பாவது விடியல் வரும் அப்படின்ற அடிப்படையில் தான் அவங்களும் வந்து அடுத்த தேர்தலை நோக்கி அடுத்த இளைஞர்கள் பட்டாளத்தை நாங்கள் திரட்டி நிச்சயமாக ஆட்சி மாற்றம் செய்வோம் என்று சொல்லி கொள்கைகளை உருவாக்கி பிரகடனம் செய்து அவர்கள் நடைமுறை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அது தொய்வில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. 2வது அவங்க 6 விழுக்காடு வாக்குகளை வாங்கினாங்கன்னா அதே 6 விழுக்காடுகள் சரிவில்லாமல் அவர்கள் கொண்டு செல்லுகிறார்கள். ஆனால் அது போதுமானது அல்ல அப்படின்னு. அது போதுமானது அல்ல. நீங்கள் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கும் ஒரு அரசியல் மாற்றத்திற்கும் இந்த அளவுக்கு குறைவான விழுக்காடை வைத்து கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி 2 கோடி 3 கோடி பேர் வன்னியர்களே இருக்கிறாங்க, இன்னும் அனைத்து சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. இது ஒரு தமிழர்களுக்கான கட்சியாக பறைசாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் வந்து இப்போ வந்து வேகமாக அரசியல் பயணப்படலாம். கால மாறுதல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஒவ்வொரு அரசியல் மாற்றங்கள் வந்துட்டு புதுசாக அரசியல் கட்சிகள் வருது போகுது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி நிலைத்து நிற்கிறது என்பதில் மாற்று கருத்துக்கள் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ இவ்வளோ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ஒரு வருஷம் தடைகள் தாண்டி வந்திருக்கீங்க. மருத்துவருக்கு பிறகு அவரோட மகன் அன்புமணி ராமதாஸ் வந்துட்டாருங்க, அவரும் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் இப்போ அடுத்த வந்து முதலமைச்சராக வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆண்டு காலங்களில் வன்னியர் சங்கத்துக்காக சேர்ந்தவர்கள்ன்ற முறையில் உங்கள்கிட்ட விஷயம், வன்னியர் சங்கத்துக்காக வன்னியர்களுக்காக இந்த சங்கம் என்னென்ன நல்லது செய்திருக்காங்க? இல்லை கிடைச்ச பேர் என்ன கேட்டிங்கன்னா, 87 இந்த இடஒதுக்கீடு போராட்டத்தில் 21 பேர் உயிரை பலி கொடுத்து இது அடைந்த வெற்றி என்னென்னா, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கடுகாய் மிளகாய் சைஸில் இதெல்லாம் வளர்ச்சி அடைந்ததை விட வன்னியர் சமூகம் வளர்ச்சி அடையவில்லை என்பது ஒரு பரவலான குற்றச்சாட்டு. இதுக்கு உங்கள் பதில் என்ன? இது ஒரு தியாக சமுதாயம் தான். இல்லை அதில் வந்து ஒரு தியாக சமுதாயம். அதாவது நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா இந்த வன்னியர்களுடைய உபசரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. கண்டிப்பாக. அந்த மாதிரி ஒரு இரக்க சுபாவம் உள்ளவங்க இன்றைக்கி மற்ற சமுதாயங்களை அரவணைத்து செல்லக்கூடியவர்கள். உங்களுக்கு தெரியும் சத்திரிய தர்மம்னாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு சத்திரிய தர்மத்தில் நான் ஆரம்பத்தில் பல நிகழ்வுகளில் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் வந்து பிராமணர்களே சொல்லுவாங்க, தலையில் பிறந்தோம் தோளில் பிறந்தோம், அதை நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, இந்த சாஸ்திரங்கள் சொல்லுகிற பொழுது இந்த சத்திரியர்கள் ஆள பிறந்தவர்கள்,
மற்ற சமுதாயங்களை அரவணைத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள், காக்கக்கூடிய சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது அந்த குணாதிசயங்கள்லாம் இவங்ககிட்ட இருக்குது. அதனால இரக்க குணம் இருக்குது, கொடைவள்ளல் தன்மை இருக்கிறது, எல்லாமே இருந்தாலும் கூட இன்னைக்கு பெரும்பான்மையான சமுதாயம் இன்றைக்கு கல்வி வேலைவாய்ப்புகளில் ஒரு பெரிய பின்னடைவு. அந்த பின்னடைவு இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியால் ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது. அது முழுமையாக இல்லைனாலும் கூட ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான இடஒதுக்கீடு அமைந்தது என்று சொன்னால் இன்னும் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் இந்த சமுதாயம் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தான் மட்டும் உயரக்கூடாதுங்க, நம்ம கூட இருக்கக்கூடிய சமுதாயங்களையும் சேர்த்து அணைத்து செல்ல வேண்டும் என்கிற போக்கில் எனக்கு தெரிஞ்சவர்களும் கொள்கையிலே உறுதியாக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதனால தான் பார்த்தீங்கன்னா தேவேந்திர குல சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடுன்னா பாமக முன்னாடி இருக்கும், இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடுன்னா பாமக குரல் கொடுக்கும். ஏனைய சமுதாயங்களுக்கு அப்புறம் ஏன் நரிக்குறவர் சமுதாயத்தில் இருந்து கூட அந்த சமுதாய மக்களுடைய மேன்மைக்க பேசுகிற இயக்கம் முழுக்க முழுக்க பாமக தான். சரிண்ணா, இப்போ நேற்றைய தினம் மருத்துவரையா இடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் செய்யப்படும் என்று அறிவிச்சது, தேதி பின் அறிவிக்கும் அறிவிச்சது. 40 ஆண்டு காலமாக கிடைக்காத இடஒதுக்கீடு இப்போது கிடைக்க நம்புறீங்களா? இல்லை, இடஒதுக்கீடு விவகாரமாக முதலாக இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சமுதாயம் வன்னியர் சமுதாயம் தான். அதே மாதிரி இடஒதுக்கீட்டிற்கான காரணங்களை எல்லாம் அன்றைக்கு இருந்த கலைஞருக்கே நம்ம இடஒதுக்கீடு செய்ய முடியுமா முடியாதான்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏற்கனவே பல கமிஷன்கள் அறிக்கைகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஆனால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி கவலைப்படுகிறது. வன்னியர்கள் வாக்குகள் வேண்டும், வன்னியர்களுடைய உழைப்பு வேண்டும், எல்லாம் நினைக்கிறாங்க அரசியல் கட்சி, அதிமுக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும். ஆனால் அவர்களுடைய இடஒதுக்கீடு என்று வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக உங்களுக்கே தெரியல எத்தனை சமுதாயம், அந்த 107 சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தா அந்த 107 சமுதாயம் உண்மைதான். ஏன்னா கடுகசாயெல்லாம் இன்னைக்கு பண்ணது வன்னியர் சமுதாயம், ஆனால் பயனடைந்து 107 சமுதாயம் பயனடைஞ்சது. இதுதான் வன்னியர் சமுதாயத்தில் மக்கள் ரொம்ப விருப்ப தியாகத்தை பண்ணவங்க அந்த பலன் அனுபவிக்கவில்லையோ அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. இல்லை, அதுதான் இப்போ அனுபவிக்கிறதுன்றதான் சொன்னேன் ஆரம்பத்தில். தியாகம் மட்டுமல்ல, எல்லாம் உயிரை கொடுத்து ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறோம். இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதி, இதை பற்றி புரிதல் உள்ள இயக்கம் இந்தியாவிலேயே ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது பாமக தான். அது தலைவர்களுக்கு மிகப்பெரிய நுண்ணறிவு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவரில் நான் ரொம்ப மதிக்கக்கூடியவர்களில் மருத்துவர் ஐயா அவர் ரொம்ப மதிக்கக்கூடிய. ஏன்னா இந்த இடஒதுக்கீடு விவகாரங்கள்லையும் சரி, இன்னைக்கு எல்லாருமே கண்டு ஒரு போற்றி வணங்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் தலைவராக இருக்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா. அன்புமணி ராமதாஸ் பக்கம் கொஞ்சம் குறவில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அவரும் நாடாளுமன்றத்துலேயும் சரி, அதே நேரத்தில் ஒரு தலைப்பு எடுத்தால் அந்த தலைப்புக்கு மீறி பேசுவதும் சரி, அது சுற்றுச்சூழலாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாதாரம், கல்வி, மற்ற நிகழ்வுகள் குறித்து பேசுவதில் கூட இன்னைக்கு இந்தியாவிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய தலைவர்கள் அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர். இப்போ நம்ம வன்னியருடைய சமுதாய அடையாளங்கள் அழிக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஈசிஆர் சாலை 1000 காலந்தோருடைய நாய்க்கரோட சாலை, இதுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் சாலைன்னு பேர் வச்சுருக்காங்க. இதை ஏன் இந்த சமுதாய தலைவர்கள் கேட்கல, ஏன் கேட்க மறக்கிறீங்க? ஏன்னா அது இடம் ஒதுக்கீடு ஆலநாயக்கோட இடம், அதில் போய் முத்தமிழர் கலைஞர் சாலையும் பேர் வைக்கிறதுல ஏன் எந்த சமுதாய தலைவர் எதுவும் கேட்கல? இல்லை, இப்போ முத்தமிழர் கலைஞருக்கு எவ்வளோ சாலைகள் இருக்குது, எவ்வளோ சாலைகள் இருக்குது, எவ்வளோ அடையாளங்கள் இருக்கிறது. இப்போ அவருக்கு ஏன் பேர் வச்சிங்கன்னு நம்ம கேட்க வரல. அதே நேரத்தில் ஆளவந்தாருக்கும் பேர் வச்சிருக்கலாமே. ஏன்னா இப்போ இன்னைக்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் அவருடைய இடத்துல தான் இருக்குது. அவர் கோவிலுக்கு எழுதி வச்சார் அந்த இடத்த. ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய இடங்கள், 1300 ஏக்கர்னா சாதாரணமான விஷயம் இல்லை. சில பேர்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறவங்கலாம் இருக்கும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா செங்கல்வரா நாயக்கர் இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் வன்னியர்கள் பெரிய கொடைவள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த அரசு இப்போ இந்த குடிநீர் பிரச்சனை பஞ்சத்தை போக்குறதுக்கே உதவி இருக்கிறாங்க. நீங்கள் வச்சிருக்கலாம். இப்போ தினகரன் சாலை கூட வச்சிருக்காங்க. இங்கே இந்த கிறிஸ்துவ போதகர் வச்சிருந்தா அந்த சமுதாய மக்களை கவர்றதுக்கு அதை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கையை நீங்கள் சொல்றது உண்மைதான் ஹரி. அப்படின்னா நீங்கள் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறதால இந்த கேள்விகளை நீங்கள் நல்லா கேட்குறீங்க. இதை ஏற்கனவே வலியுறுத்தி சொல்லியிருக்கோம். நான் உட்பட பேசியிருக்கிறோம், அதை பற்றி சொல்லியிருக்கேன். மருத்துவர் ஐயா அவர்களும் பேசுகிறாங்க. வைத்தால் நல்லதுதான். ஆளவந்தார் ஆயிரங்காணி ஆளவந்தார் சாலை என்று வைத்தால் குறைஞ்சா போயிடுறாங்க. இப்போ இந்த அடிப்படையில்
இந்த திராவிட திமுக கட்சி வன்னியர் எதிரான கட்சின்னு பார்க்க முடியுமா? இந்த இது வச்சு இப்போ இந்த வைக்க மறுக்கிறான்னா நம்ம வன்னியர் அடையாளத்தை அழிக்க இந்த திராவிட கட்சி எதிர்பார்க்குது அப்படின்னு நினச்சா இது கரெக்டாக இருக்கும். இல்லை, அடையாளங்களை நாம் வந்து எப்பவுமே ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் போராடி பெறுதல் என்பது தான் நம்முடைய லட்சியமாகவும் இருக்குது. இன்னும் போராடி பெற்றாலே அது காலத்தினுடைய கட்டாயம். அதற்கு பெயர் வைக்க வேண்டிய சூழல். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் சாலை என்று வைத்து விட்ட பிறகு எப்படி வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதை சரிபாதியாக கூட வச்சு பிரித்து நம்ம அதை வைக்கிறதுக்கான வாய்ப்பு அதை வைக்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சி போட்டு நடத்துமா? இல்லை, போராட்டம் நடத்த வேண்டிய சில விஷயங்களுக்கு வந்து அறிக்கையில் சொன்னாலே போதும், சில நேரங்களில் நினைவூட்டல் இருந்தாலே போதும், மனு கொடுத்தாலே போதும். நான் மனு கொடுப்பான்னு சொல்றீங்க? இல்லை, அதை மனு பற்றி பேசும்போது சொல்கிறேன், இது மனு கொடுக்குற சமுதாயமா இல்லை, மனு வாங்குற சமுதாயம். சரிண்ணே. அப்போ நம்ம ஆட்சி அதிகாரம் வரும்போது நம்ம எது செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். அதுக்காக சொல்ல வரேன். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவில் சர்தார் பட்டம் வாங்கினவங்க 2 பேர் எனக்கு தெரிந்த வரைக்கும். ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொருவர் வந்து தமிழகத்தில் வன்னியர் சமூகத்தை சேர்ந்த சர்தார் ஆதிகேசவலு. ஏன் இவரை மட்டும் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அவ்வளோ பேர் செல்ல குஜராத்தில் வச்சுருக்காங்க? தமிழ்நாட்டில் இந்த வன்னியர் சர்தார் பட்டம் பெற்றவரை திட்டமிட்டு இந்த திராவிட கட்சி அழிக்க பார்க்குன்னு சொல்லி அவ்வளோ பேர் செலவு வைக்க வேண்டாம், சின்ன அளவு செலவு வைக்கலாம். உதாரணத்துக்கு சென்ட்ரலுடைய இடமே நம்ம ஆதிகேச நாயக்கரோட இடம் தான் வெற்காட்டில் இருக்குது. அப்படியேப்பட்ட ஒரு பெருந்தலைவரை இவங்களும் அழிக்க காரணம் என்ன? இல்லை, யாரும் அழிக்க முடியாது. அவருடைய பெயரும் அவருடைய வரலாற்றையும். நீங்கள் சொன்ன மாதிரி சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு நிகரான ஒரு தலைவர் நம் சமுதாயத்தில் இருந்திருக்கிறார், சர்தார் பூமா ஆதிகேசவலு. ஏன்னா எனக்கே தெரியும், நான் 20 வயசில் வந்து இந்த சமுதாயத்தினுடைய வரலாறு பேசும்போது அவர் பெயரை உச்சரித்து ஒளிநாடாக்களில் போட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவரை பற்றி நம்ம சொல்லி இந்த சமுதாய மக்கள் அதை தெரிந்து கொள்ள இன்னும் பல பேருக்கு தெரியாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விவகாரம் இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு நிறைய பேருக்கு வன்னிய சமுதாய இளைஞர்களுக்கு தெரியாது. இனிமேல் இந்த இளைஞர்கள் அதை கையில் எடுப்பார்கள். அந்த இளைஞர் சமுதாயம் இந்தியாவிலேயே நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே அதிக இளைஞர்கள் உள்ள ஒரு சமுதாயம் எதுன்னு சொன்னால் வன்னியர் சமுதாயம். அந்த இளைஞர் சமுதாயத்துக்கு இந்த தகவல் போச்சுனாலே அவர்கள் கையில் எடுத்து கொண்டாடுவார்கள். அவர்கள் கொண்டாட ஆரம்பித்தாலே போதும், நிச்சயமாக வந்து அதை அவர்களை உருவாக்க முடியும். இதுக்கெல்லாம் போய் அரசாங்கத்தை கெஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அதை வந்து ஆனால் அதை அங்கீகரித்து செயல்படுத்த வேண்டியவர்கள் மத்திய அரசில் இருக்கிறவர்கள். என்ன சொன்னால், இப்போ எந்த ஸ்டேட்டில் நடக்காத ஒரு விஷயம், ஒரு மாயாஜாலம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு என்னுடைய பகிரங்க குற்றச்சாட்டு. ஏன்னா எந்த சமுதாயத்தில் ஸ்டேட்லேயும் அறுதி பெரும்பான்மை எந்த சமுதாயம் இருக்கோ அந்த சமயம் ஆளும், அந்த ரூலிங் பார்ட்டியாக இருக்கும். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்க வன்னியர் சமுதாயம், அதுக்கப்புறம் இன்னொரு சமுதாயம் இருக்காங்க. இது ரெண்டும் தவிர்த்து சிறுபான்மையாக இருக்க கடுகளவு ஒரு சமுதாயம் ஆண்டு கொண்டிருக்குன்னு சொன்னால் அது வன்னியர் சமுதாயத்துக்கும் மற்ற சமுதாயத்துக்கும் ஒரு முட்டாள்தனமான ஒரு நிலைப்பாடாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை சரி செய்ய 2 சமுதாயம் ஒன்றாக இணைந்தால் ஒன்று வன்னியர் சமுதாயம் ஆளும், இல்லை இன்னொரு சமுதாயம் ஆளும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இவங்க சொல்கிறாங்க சமச்சீரான சமுதாயம் சொல்கிறாங்க. இது எப்படி சமச்சீராகும்? சிறுபான்மை ஆள்வது பெரும்பான்மை சமச்சீராகுமா? உண்மையில் என்னென்னா, இடஒதுக்கீடு இவங்க நம்மகிட்ட கேட்கணும், வன்னியர் சமுதாயம் கேட்கணும். மாறாக வன்னியர் சமுதாயம் சிறுபான்மை சமுதாயத்தை இடஒதுக்கீடு கேட்குது. இது அவல நிலை இல்லையா? இல்லை, அவல நிலை மட்டுமில்லை, இது ஒரு சாபக்கேடு, தமிழகத்தினுடைய சாபக்கேடு. இந்த சமூகத்தில் வந்து சமுதாயத்தில் இப்படி ஒரு நிலைமை நடந்து கொண்டிருக்கிறது, நொந்து கொள்ள வேண்டிய நிலைமையிலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா நாம் சொல்லும்போதே பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை வாழணும் அப்படின்றோம். இப்போது அதுபோல் இன்னும் கூட மாறுதலாக சொல்லலாம், பெரும்பான்மையும் சிறுபான்மையும் சேர்ந்து கூட ஆளலாம் யார். ஆனால் பெரும்பான்மை இங்கே வீழ்த்தப்பட்டு அவர்களுடைய சரிவிலே தான் இன்றைக்கு சிறுபான்மைகள் கொக்கரிக்கிற அந்த தன்மை இருக்கிறது. அதுதான் நம்ம வந்து, அதாவது நாம் யாரைக்கும் அடிமை இல்லை, யாருக்கும் எஜமானர் இல்லைன்னு சொல்கிற ஒரு சமுதாயம் இந்த சமுதாயத்தை ஏன் ஏற்றுக்க மறுக்கிறார்கள் என்கிற ஒரு கேள்வி தான் நமக்கு எனக்கு இருக்குது. நீங்கள் சொல்கிறதுல நியாயமாக இருக்குது. ஆனால் எவ்வளவுதான் விளக்கங்கள் கொடுத்தாலும், எவ்வளவுதான் கருத்தரங்கள் நடத்தினாலும், மாநாடுகள் போட்டு உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த போக்கு மற்றவர்களிடமிருந்து மாறவில்லை. நாம் பல நேரங்களில் நம்மளுடைய இறக்க குணத்தை பற்றி சொல்கிறோம், விட்டு கொடுக்குற குணத்தை பற்றி சொல்லியிருக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியிலே வந்து சிதம்பரம் தொகுதியிலே தலித் எழுமலை, பொன்னுசாமி இப்படி மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்துருக்குறோம். பல பேர்களுக்கு வந்து மற்ற ஏனைய சமுதாயங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், மீனவர் சமுதாயத்துக்கு ஒரு ராம்தாஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே புதுச்சேரியில் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சுருக்கிறோம். அவருக்கு பல பொறுப்புகளை வழங்கி இருக்கிறோம். இதை மாதிரி நிறைய பேரை அடையாளம் காட்டிய ஒரு இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதாவது சொன்னதோடு மட்டுமல்லாமல் செய்தும் காட்டியிருக்கிறது, செய்து கொண்டிருக்கிறது. செய்தி ஆனால் இப்போ என்ன விஷயம்னா, வன்னியர் சமுதாயமும் இதுக்கு இணையான மாற்று சமுதாயம் இருக்காங்க.
2 பேரும் இணைவதில் உங்களுக்கு எதாவது தடை என்ன இருக்கு? அது முதல்லயே பாட்டாளி மக்கள் எனக்கு என்ன தடை இருக்குது? முதல்ல மருத்துவர் ஐயா அவர்கள் 2 சமுதாயங்களையும் வந்து 2 மோத விட்டுட்டு வந்து ஆதிக்க சாதிகள் நரிகளாக இருந்து ரத்தம் குடித்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற கருத்தை வச்சு தான் கருத்து படமே போட்டு முதல்ல இதை கொண்டு போய் இதை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லா கிராமங்களிலும் இருக்கிறவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள். அது மாதிரி பாமக சொன்னுகிற பொழுது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பான செயலாளர் பொறுப்பு, மாவட்ட செயலாளரிலிருந்து பல பொறுப்புகள் எல்லாம் வந்து ஆதிதிராவிடர்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது இல்லை அதை ஒப்படைக்க மாநில பொறுப்புக்கு அவங்களுக்கு தான் ஒப்படைச்சாங்க. அதே மாதிரி அது முதல்ல ஆரம்பத்திலேயே வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது நகரத்தினுடைய செயலாளர் இந்த மாதிரியான முக்கிய பொறுப்புகள், இந்த கீ பொறுப்புன்னு சொல்லுவாங்க பத்தி, அதெல்லாம் வந்து மாற்று சமுதாயங்களுக்கு கொடுக்கணும், ஆதிதிராவிட சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி உள்ள இழுத்துட்டு வந்தாங்க. ஆனாலும் கூட சூழ்நிலைகள் இன்னைக்கு அவங்க கையில வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் கோடி கணக்கில் பணம் வச்சிருக்காங்க. அதுவும் 1 கோடி 2 கோடிலாம் வச்சிடல, எல்லாம் லட்சக்கணக்கான கோடி பணம் வச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து இந்த தேர்தல் இல்லை, இன்னும் 20 ஆண்டு தேர்தலுக்கு திட்டம் போட்டு வச்சுக்கிட்டு அவங்க காய நவுத்திட்டு இருக்காங்க. அது திமுகவிலும் சரி அண்ணா திமுகவிலும் சரி. ஏற்றைக்கான இங்கே வந்து இங்கே வெறும் நாம் வந்து ஆட்கள் பலத்தை வைத்துக்கொண்டு எண்ணிக்கையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கள் பணக்கட்டுகளின் எண்ணிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. பணக்கட்டில் வந்து நேர்மை சம்பாதிச்ச பணமா அது ஒரு அப்புறம் இருக்கட்டும். இப்போ என்னென்னா, இப்போ இங்கே தமிழை சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் திராவிடர்களா தமிழர்களா, அந்த பெரிய மனக்குழப்பம் என்ன? யார் திராவிடர்களா யார் தமிழர்களா? அதுதான் இப்போ பிரச்சனை. என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் தமிழர் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ திராவிடர்கள் யார்? அப்போ நீங்கள் திராவிடர்களா தமிழரா? இல்லை இப்போ நாம் இந்த விவாதத்துக்கு நம்ம போகிறதுக்கு விருப்பம் இல்லை. நாம் ஏற்கனவே சமுதாயத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நாம் இன்றைக்கு வந்து தமிழ் சமுதாயத்தினுடைய மூத்த குடிகள் என்பதில் மாற்று கருத்துக்கள் உண்மை. மூத்த குடிகள், முதல் குடிகள் நாம தான். அந்த வகையில் வந்து எங்கேருந்து திராவிடன் பூந்ததும் தெரியல நமக்கு. அதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நமக்கு இல்லை. ஏன்னா அதை அவர்களுக்கே இப்போ சரியாக விளங்க சொல்ல முடியாது. உண்மை. 4 மாநிலங்கள் ஒன்றாக இருக்கிற பொழுது அது திராவிடம் என்று பெயர் சூட்டப்பட்டது. அந்த திராவிடம் வந்து மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதற்கு பிறகு அது வந்து அந்த கான்செப்டே அடிபட்டு போச்சு இப்போ உங்களுக்கு. அப்போது திருப்பி அதை அங்கே எங்கேருந்து கொண்டு வர்றது உங்களுக்கு? மொழிவாரி மாநிலம், அப்புறம் இந்த திருத்தணி எல்லை கேட்கறது, அதுக்கப்புறம் திருப்பதியை கேட்கறது, அதுக்கப்புறம் சென்னையை அவங்க கேட்கறது, இப்படிலாம் எல்லைகள் பிரிக்கிறதுக்குள்ளவே இருக்கும் பொழுது அப்போவே முடிஞ்சு போச்சு அந்த திராவிட அந்த மாயையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி இவங்க அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்லிக்கிட்டு இந்த திராவிட மாடல் அரசியல்னு வேற சொல்லிக்கிட்டு அதை வேற வந்து நம்மளும் தேடி பார்க்க வேண்டியிருக்குது எந்த மாடலில் போய் நம்ம என்ன பார்க்கணுன்றதுக்கு. உண்மையிலே இப்போ நீங்கள் பாமக மட்டும் இல்லாமல் நீதியின் குரல் வாயிலாக இந்த வன்னியர் சமூகத்தை மட்டும் இல்லாமல் மற்ற சமுதாயத்தையும் இணையாக பார்க்குற பார்வை உங்ககிட்ட இருக்கு. இந்த நீதியின் குரல் வழியாக எத்தனை மக்களுக்கு நீங்கள் இல்லை, எனக்கு இது வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு முயற்சி தான் இது. அரசுக்கும் மக்களுக்குமான ஒரு உறவு பாலமாக நான் அமைச்சு எல்லா சமுதாய மக்களும் 28 ஆண்டுகள் இது வந்து பாமக வன்னியர் சங்கத்தில் பயணப்பட்டு கொண்டிருக்கிற பொழுதே இதை ஒரு ஆர்கனைசேஷனாக ஆரம்பித்து இது வந்து எல்லா சமுதாய மக்களும் இதில் ஒரு என்னன்னா எல்லா சமுதாயங்களை விட குறைவாக இதில் வந்து உறுப்பினராக இருக்கிறோம் வன்னியர் சமுதாயம் தான். இதில் அதிகமாக உறுப்பினராக இருக்கணும் யார் தெரியுங்களா? பிராமண சமுதாயத்தை. ஏன்னா அவருக்கு தான் இதனுடைய மேன்மை தெரியுது. அவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இதில் உறுப்பினர்களாக. இங்கே மெஜாரிட்டி அவங்க தான். அதான் சொன்னேன் நான். ஆனால் ரொம்ப சந்தோஷம். இதில் வந்து வேலை வாய்ப்புகள் வந்து இந்த அரசுக்கு மக்கள் அதாவது பேசுவோம், விவாதிப்போம், அதுக்கப்புறம் வந்து எழுதுவோம், நீதிமன்றத்தில் போடுவோம், அதுக்கப்புறம் அதிகாரிகளே அமைச்சர்களையும் தொடர்பு கொண்டு பேசுவோம். லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பையும் நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். இப்படி இதுதான் இது ஆசிரியர் நியமனமா, காவல்துறை நியமனமா, அதுக்கான சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு செயல்படுகிற பொழுது அந்த நியமனங்கள் நமக்கு நடக்குது. இப்போ வருகின்ற இந்த தேர்தல் MP தேர்தல் முடிஞ்சிடுச்சுன்னு ஜூன் 4ஆம் தேதி இந்தியாவை நிர்வகிக்க போவது எந்த கட்சி என்று தெரிஞ்சிடும். இப்போ 2026 பாட்டாளி மக்களுக்கு சேர்ந்தவர்கள் இல்லை அது வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு நிலைப்பாடு என்னென்ன? அதுதான் இப்போ நீங்கள் அதை வந்து புதுச்சேரியை பார்த்து தான் நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிக்கணும். இப்போ புதுச்சேரியை பார்த்து திருப்தி அடைஞ்சு ரங்கசாமி தமிழகத்தில் அந்த மாற்றம் ஒரு வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இருக்குது. அது எங்கே போக போகுது? அதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த அது போயிடுதுன்னு வச்சுங்க. அந்த கருத்துக்கள் காமராஜ் நாடார் சமய சேர்ந்தவர் ஆண்டார். இப்போ இதுக்கு முன்னே மேனன் ஆண்டார், இந்த கலைஞர் அவரு சமய சேர்ந்தவர். ஆனால் வன்னியர் சமய சேர்ந்தவர்கள் இதுவரையும் ஆளவே இல்லையே. இனி வாய்ப்பு வருமா? இல்லை, ஆளுவதற்கான எளிதான வாய்ப்புகள் இருக்கும். யார் சரியான நபர்கள் ஆள வேண்டும் என்பதுதான் நமக்கு கருத்து. சரியான நபர் யார் வேண்டுமானாலும் ஆளலாம். அன்புன்னு வரலாமே, தகுதி இருக்கு.
இல்லை, அது அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு 2016 தேர்தலில் கண்டிருக்கிறாரு. அவர் எப்போ தேர்தலில் இருந்தாலும் இப்போ வந்து கூட்டணியே வச்சாலும் கூட அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லலாம். பாஜக கூட கூட்டணி இருந்தால் கூட முதலமைச்சர் வேட்பாளர்ன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. எல்லாரும் அவரை தான் சொல்கிறாங்க, நாமும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான், வேற ஒன்றும் இல்லை. சமீபத்தில் அண்ணன் அன்புமணி வந்து கேவி குப்பத்தில் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இதை பற்றி உங்கள் நிலைப்பாடு என்ன? பிரச்சாரம் பண்ணுறாரு, அவர் கூட்டணி கட்சியில் இருக்காரு, பாஜக கூட்டணியில் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா அங்கே வந்து ஏற்கனவே அவரை எழுத்து நிற்கக்கூடியவர் வந்து இதே சமுதாயத்தை சேர்ந்தவர். ஏன்னா சந்திரபாபு நாயுடு நிற்கக்கூடிய தொகுதிகளில் அது அந்த தொகுதி. அங்கே பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அந்த வன்னியர் ரெட்டியார்கள், அங்கே அவங்களுக்கு பேர் ரெட்டியார்கள், அங்கே வன்னியர் ரெட்டியார்கள். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி தர்மத்துக்காக அவர் போயிருந்திருக்காரு. ஆனால் அதே நேரத்தில் பிரச்சனையாக ஆக்குறாங்க. அந்த ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியில் நிற்கக்கூடியவர் யாருன்னா அங்கே அவர் வன்னியர் நிற்கிறாரு. ஏன்னா இவர் வந்து வன்னியருக்காக தானே பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து கூட்டணி அரசியல் நிலைப்பாடுகள் என்று வருகிற பொழுது அது மாதிரி வருது. ஏன் நீங்கள் சொல்ல போனால் அரக்கோணம் தொகுதியில் பாலு பாமக நிற்கிறாரு, எழுத்து நிற்கிறவர் ஜெகத் ரட்சகன் நிற்கிறாரு. அங்கே ரெண்டு பேர் நிற்கிறாரு. பாலு ஆதரிச்சு ஓட்டு கேட்குறாரு, ஜெகத் ரட்சகனை திட்டுறாரு. திட்டி யாருக்கு ஓட்டு போடணும்னு மருத்துவர் ஐயா சொல்றாரு. அது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே அவர் அன்புமணி அவர்கள் அங்கே குப்பத்துக்கு செல்லிருந்தாலும் என்னை பொறுத்தவர்களும் கேட்டால் அதை தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா நாளைக்கு இது வரலாற்று பிழைன்னு மற்றவங்க யாருன்னா சொல்லிடக்கூடாது. இருந்தாலும் அவர்கள் கூட்டணி தர்மத்திற்காக செல்கிறார்கள். ஏன்னா வாரணாசி கூட போயிருக்காரு. வாரணாசியில் போய் கூட்டணி தர்மத்திற்காக அவர் அதை நாமினேஷன் பண்ணும்பொழுது, வேட்புமனு தாக்கல் பண்ணும்பொழுது அங்கே போய் வந்து அன்புமணி அவர்களும் இருந்திருக்கிறார், கூட்டணி கட்சிகளும் இருந்திருக்கிறாங்க. அது மாதிரியான ஒரு சம்பிரதாய நடைமுறைகளாக இவைகளை பார்க்க வேண்டுமே தவிர நீங்கள் இதை வந்து கேள்வி குப்பத்துக்கு போனது வந்து அரசியல், நீங்கள் அது எப்படி எதுக்காக கேட்க வந்தீங்கன்னு தெரியும். அதுக்காக நான் இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். இதை புரிந்து கொண்டா சார் தான். ஓகே, நன்றி.